அன்பார்ந்த முருகு பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெய்எம்எஸ்கே கோபி. என்னுடைய திருநெல்வேலி காணொலியில் கிட்டத்தட்ட ஒரு 3 காணொலிகள் பார்த்துருப்பீங்க. அந்த 3 காணொலியிலுமே ஒரு அற்புதம் அதிசயம் தான். இன்றைக்கி தான் ஐபிசி பக்தி சேனலில் வள்ளியூர் அதிசயம், திருநெல்வேலி அற்புதம் அதிசயங்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதில் முக்கியமான விஷயங்கள் நான் அடுத்த காணொலியில் பதிவு செய்கிறேன். போன காணொலியில் சொல்லியிருந்தேன். இதுவரை பார்க்காதவங்க, இந்த காணொலி முதல் தடவையாக பார்க்குறவங்க போய் அந்த 3 பார்ட்டும் பார்த்துருங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் புரியும். திருநெல்வேலியில் திருச்செந்தூர் முருகர் கோவிலில் டச்சுக்காரர்கள் இப்போ தான் அது திருச்செந்தூர்ன்ற பேர். அதுக்கு முன்னாடி எல்லாமே திருநெல்வேலி ஒன்றா தான் இருந்திருக்கு. என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த விஷயம், திருச்செந்தூரில் டச்சுக்காரர்கள் முருகரோட ஐம்பொன் சிலை தங்க சிலைன்னு நினச்சி அந்த சிலையை கடத்தி கொண்டு போயிடறாங்க. இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. திருச்செந்தூர் போகிற எல்லாருக்குமே அந்த வரலாறு படங்கள் அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க. அதில் அந்த சிலையை கடத்தி கொண்டு போனதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள் நிறைய ஆபத்தை சந்திக்கிறாங்க, கடல் சீட்டத்தை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் முருகர் சிலை கடல்லே போட்டுடுறாங்க. இந்த சம்பவத்தோட தொடர்ச்சி திருநெல்வேலியில் மிகப்பெரிய ஓரளவுக்கு முருகர் சக்தி வேலை செஞ்சிருக்கு. அது என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் நான் கண்டு மெய்சிலிர்த்த ஒரு தருணம். அதை தேடி தான் என்னோடய திருநெல்வேலி பயணம் இருந்துச்சு. அதில் ஒரு பாட்டு தான் வள்ளியூர். ஆனால் நான் ஒரு முக்கியமான சிலையை தேடி இந்த திருநெல்வேலி பயணத்துக்கு போனேன். என்ன சிலை அப்படின்னா, டச்சுக்காரர்கள் அந்த சிலையை கொண்டு போனதுக்கப்புறம் திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலையை செய்கிறாங்க. ஐம்பொன் சிலை, சண்முகர் சிலை. அது யார்கிட்ட கொடுத்து செய்கிறாங்கன்னா, வடமலை பிள்ளை அப்படின்னு ஒரு சிற்பி கையில் கொடுத்து அந்த சிலையை செய்கிறாங்க. அவர் திருநெல்வேலியிலேருந்து அந்த சிலையை செஞ்சு திருச்செந்தூருக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போது ஒரு இடத்துல அந்த சிலையை வச்சுட்டு தூங்குறாரு. அந்த இடம் தான் இப்போ இருக்கிற பாளையம் சாலை குமாரசுவாமி கோவில். அங்கே தான் முருகப்பெருமான் கனவுல இவருக்கு இந்த மாதிரி இங்கே ஒருத்தர் கோயில் உருவாக்கணும், இந்த சிலையை நீ எடுத்துகிட்டு போவாத, அந்த பழைய சிலையை கிடச்சிரும். இவரோட கனவுல தான் முருகப்பெருமான் எந்த இடத்துல எலுமிச்சம்பழம் மிதக்குதோ, எந்த இடத்துல கருடன் பறக்குதோ அந்த இடத்துல நான் இருக்கேன், நீங்கள் போய் தேடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் உடனே கனவு கலைஞ்சி திரும்ப திருச்செந்தூர் நிர்வாகத்தை சொல்லி இவர் கனவுல உத்தரவன்படி தான் அந்த ஐம்பொன் சிலை கிடைக்கிது, சண்முகர் சிலை. அதுவும் நிறைய சேதப்பட்டு பார்த்துருப்பீங்க. இப்பயும் அந்த கடலில் கிடச்ச ஐம்பொன் சிலை தான் செய்யப்பட்டு கொஞ்சம் புனரமைக்கப்பட்டு வச்சு வழிபட்டு இருக்காங்க. அவருக்கு தான் எல்லா பச்சை சாத்தியாக இருக்கட்டும், சிவப்பு சாத்தியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா வைபவும் அவர் தான் இருக்கார். அப்போது வடமலை பிள்ளை கனவுல சொன்ன முருகப்பெருமான் இங்கே ஒரு கோவில் உருவாக்குன்னு சொன்னது பாளைய சாலை குமாரசுவாமி. ஆனால் இவர் ஒரு சிலையை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தார்ல, அந்த சிலை எங்கே இப்போ அப்படின்னு சொல்லி தான் என்னோட முருகர் ஆராய்ச்சியில் தேட ஆரம்பிச்சது. நான் அந்த சிலையை பற்றி தேடுறப்போ எந்த இணையதளத்திலுமே பெரிய வரலாற்றோ இல்லை அது சம்மந்தமான ஒரு நிகழ்வு பதிவோ இல்லை எதுவுமே இல்லை. சரி, இது ஒரு 4-5 கோவிலை சூஸ் பண்ணிவிட்டு திருநெல்வேலிக்கு போயிடுவோம், அங்கே போய் எங்கே கிடைக்குதோ நம்ம அந்த இடத்துலேருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம்னு சொல்லி முருகர் ஆராய்ச்சி தொடர்ந்து போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6 கோயில் போனால் அந்த 6 கோயிலையுமே அந்த சிலை கிடையாது. முதல்ல என்னோடய திருநெல்வேலி பயணத்தில் இந்த சிலையை தேடி தான் என்னோடய பயணம் போது கிட்டத்தட்ட 6 கோயில் போகிறேன். அதில் குறிப்பாக குறுக்குத்துறை முருகர், குண்டுக்கரை முருகர், அதுக்கப்புறம் இந்த பாளை சாலை குமாரசாமி, இன்னும் பல கோயில்கள் தேடி தேடி போகிறேன். கடைசியாக ஒவ்வொரு கோயிலும் போய் இல்லைன்னு சொல்லி மட்டும்தான் எனக்கு பதில் வருது. பாளை குமாரசுவாமி கோயில் தான் ஒருத்தர் சொன்னார், ஐயா நீங்கள் தேடி வந்த சிலை இங்கே கிடையாது, பாளையங்கோட்டையில் திருப்புராதீஸ்வரர் ஒரு சிவன் கோயில் இருக்குது, அந்த சிவன் கோயிலில் தான் நீங்கள் தேடி வந்த முருகர் சிலை இருக்குது, அங்கே போங்கன்னு எனக்கு பெரிய ஷாக்கு. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் என்னோடய முருகர் பயணம், முருகர் ஆராய்ச்சி திருநெல்வேலியில் முழுமை பெற்றது. ஏன்னா அங்கே ஆதாரத்தோடு கல்வெட்டோடு இருக்குது. முருகர் சிலை எங்கே செய்யப்பட்டு எங்கே உருவாக்கப்பட்டு அதெல்லாம் தாண்டி அந்த திருச்செந்தூருக்கு போக வேண்டிய சிலை ஒரு இடத்துல அந்த சிற்பி இரவு தங்குறாரு. அவர் முருகர் கனவுல சொல்கிறாரு. அவர் கேட்ட கேள்வி முருகர்னா, அப்போ இந்த சிலை எங்கே சாமி பண்ணுறது, என்ன பண்ணுறது, எங்கே வைக்கிறதுன்றப்போ நானே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இந்த சண்முகர் சிலை கிடச்சதுக்கப்புறம் முருகப்பெருமான் உத்தரவு கொடுக்குறாரு, திருப்புராந்தீஸ்வரர் சிவன் கோயிலில் போய் கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி. அந்த சிவன் கோயில் என்னென்னு ஒரு பெரிய வரலாற்று பார்த்தீங்கன்னா, அனுமன் காசியிலேருந்து ஒரு லிங்கம் எடுத்துகிட்டு இங்கே கௌதம முனிவர்கிட்ட கொடுக்குறாரு வழிபாடு பண்ணுறதுக்கு. அந்த லிங்கம் தான் திருப்புராந்தீஸ்வரர். இப்படி பல வரலாற்று புண்ணியங்களை திருநெல்வேலி மண் தாங்கியிருக்கு. அந்த இடத்துல அந்த சண்முகர் சிலை இருக்குது. அந்த சண்முகர் சிலை நான் காணொலி பதிவு பண்ணியிருக்கேன், கல்வெட்டோடு இருக்குது. திருநெல்வேலியில் இருக்கிற முருக பக்தர்கள், நான் எல்லா கோயிலும் சொல்லுவேன், ஒரு தடையாவது போய் பார்த்துருங்க இந்த கோயில் அப்படின்ட்டு. ஆனால் முருக பக்தராக இருக்கிறவங்க இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் எப்போயாவது திருச்செந்தூருக்கு வரீங்க அப்படின்னா, திருநெல்வேலி மண்ணை மிதிக்கிறீங்க, தூத்துக்குடி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திருப்புராந்தீஸ்வரர் கோயில் நீங்கள் பெரிய அளவுக்கு இணையத்தில் கூட இல்லை, ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த கோயில் பற்றி நிறைய விஷயங்கள் வெளியே வரும். முருகர் பற்றி பேசுகிறவங்க, முருகர் பற்றி தேடலில் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் அந்த முருகர்கிட்டருந்து காணொலி பதிவு செய்யுங்க. அந்த கோயில் ஒரு அபரிவிதமான சக்தி கொண்ட கோவில். ஒரு சில ரகசியங்கள் மட்டும் எனக்கு சொல்ல உத்தரவு கிடச்சிது. நிறைய இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஐபிசி பக்தியில் கூட நான் அனைத்து விஷயங்களையும் பதிவு செய்யலை, ஒரு சில முக்கியமான விஷயம் தான் பதிவு செய்யணும். குறிப்பாக இந்த சண்முகர் சிலை, திருச்செந்தூரில் தொலைஞ்சி போன சண்முகர் சிலைக்கு மாற்றாக செய்யப்பட்ட சண்முகர் சிலை, முருகப்பெருமான் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கார். அவர் நம்ம கூடிய வாழ்ந்துட்டுருக்காரு, கனவிலும் நனவிலும் பேசிகிட்டு இருக்காருன்னு ஒரு பெரிய உதாரணம் இந்த சிலை தான். இந்த சிலை எப்படி கிடைக்கிது, எப்படி அங்கே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கல்யாண சுந்தரம் சொல்லி ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர், வரலாற்று ஆசிரியர் நிறைய சொல்கிறாங்க. அவரு தான் ஒரு புத்தகத்திலேருந்து கண்டுபிடிச்சி இந்த விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 1983 அப்புறம்
நான் சமீபமாக யூடியூப்பில் எந்த இடத்துலையுமே அந்த காணொலி வந்து பார்க்கல. இந்த சிலையை பற்றி எங்கேயா வந்திருக்குமான்ட்டு. முருகர் என் மூலியமா ஒரு கருவியாக தேர்ந்தெடுத்து இதை சொல்ல வச்சிருக்கான்னு ஒரு பெரிய பாக்கியம். அதை பற்றின காணொலிகள் வந்து அடுத்த பதிவில் வரும் பாருங்கள். ஐபிசி பக்தியிலும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். திருநெல்வேலிக்கு போகிற முருக பக்தர்கள் நிச்சயமாக இந்த சண்முக முருகரை போய் பாருங்கள். திருச்செந்தூரில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருப்பார். ஆனால் கண்கோடி வேண்டும் அந்த முருகரை பார்க்குறதுக்கு. அற்புதம் அதிசயம் தான் இந்த திருநெல்வேலி பயணமே. சண்முகர் சிலை கிடச்சதுக்கப்புறம் தான் ரொம்ப ஆத்ம திருப்தியோட மன நிறைவோடு நான் சென்னை திரும்பினேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.